இது இல்லாம இன்னொரு ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. என்ன ஆதாரமா? சிந்துவும் சிவாவும் கோவில்ல பேசிக்கிட்டத என் தம்பி வீடியோ எடுத்திருக்கான். எசக்கி அக்கா, அந்த வீடியோவை ராஜகிளி ஐயா கிட்ட காட்டு. சரிக்கா. ஆனா இன்னைக்கு பிரச்சனையே ஒரு பொண்ணாலதான் வந்தோம். யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயத்த சிந்து பண்ணிருக்கான். சிவா மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பால அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருந்தாலும் அது மன்னிக்க முடியாத ஒரு தப்பு தான். அவ சுயநலத்துக்காக சொன்ன இந்த பொய் நிறைய பேருடைய வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. சிந்து, நீ செஞ்ச தப்பை 8 ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடியும் ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். குற்றத்தை ஒத்துக்கிட்டதால சிந்துவுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு நாங்க 8 ஊர் பஞ்சாயத்தும் கூடி பேசி ஒரு முடிவெடுக்கிறோம். ஐயா, இதுல கூடி பேச என்னங்கய்யா இருக்கு? இந்த மாதிரி ஏமாத்தி கல்யாணம் பண்ணா நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு ரத்து பண்ணுவீங்க. அவ கழுத்துல இருக்கிற தாலியை எடுக்க சொல்லுவீங்க. அதே மாதிரி பண்ணிட வேண்டியதுதானங்கய்யா. இவன் என் புள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா. அத நாங்க நிரூபிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு என்னங்கய்யா இருக்கு? இவளுக்கும் என் புள்ளைக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணி இவ கழுத்துல இருக்கிற தாலியை கழட்ட சொல்லுங்க. என் புள்ளைக்கும் அவளுக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொல்லி முடிச்சு விட்டுருங்க. என்னோட அம்மா சொல்றதும் சரிதான். இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு? அந்த பொண்ணு செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டா. அதனால நடந்த கல்யாணத்தை ரத்து பண்றதுதான் சரியா இருக்கும். ஆமாங்க, சிவாவுக்கும் சிந்துக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிடலாம். எங்களுக்கும் அந்த முடிவுல சம்மதம் தான். ஆமாங்கய்யா, எங்களுக்கும் அந்த முடிவுல சம்மதம் தான். அன்னபூர்ணி அம்மா, உங்க முடிவை சொல்லுங்க. சிந்து சிவா கல்யாணத்தை ரத்து பண்ணிரலாமா? பண்ண வேணான்னு சொல்லுங்க பெரியம்மா. தயவு செஞ்சு ரத்து பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க.